தேவையான பொருட்கள்: தோல் சீவி சிறிய துண்டுகளாக்கிய மாம்பழம் 2, தோல் உரித்து பொடியாக நறுக்கிய வாழைப்பழம் 3, கொட்டை நீக்கி சிறிய துண்டுகளாக்கிய பலாச்சுளை 6, வெல்லத்தூள் தேவையான அளவு, தேங்காய் துருவல் 1 கப், ஏலக்காய் 4, முந்திரி 10, திராட்சை 15, நெய் 1 தேக்கரண்டி. செய்முறை: மாம்பழம், வாழைப்பழம் மற்றும் பலாச்சுளை துண்டுகளை சிறிதளவு தனியாக எடுத்து வைக்கவும். மீதியுள்ள பழங்களை மிக்சியில் விழுதாக அரைக்கவும். வாணலியில் சிறிதளவு நெய்யில் முந்திரி, திராட்சையை வறுத்து வைக்கவும். தனியாக எடுத்து வைத்த பழங்களை ஒன்றாக சேர்த்து கிளறி வைத்துக் கொள்ளவும். ஒரு பாத்திரத்தில் வெல்லம் சேர்த்து மூழ்கும் அளவு தண்ணீர் ஊற்றி ஒரு கொதி வந்ததும் இறக்கி வடிகட்டவும். தேங்காய் துருவலுடன் ஏலக்காய் சேர்த்து சிறிதளவு தண்ணீர் விட்டு அரைத்து கெட்டியான பால் எடுக்கவும். பிறகு அடி கனமான பாத்திரத்தை அடுப்பில் வைத்து நெய் சேர்த்து அரைத்த பழவிழுது சேர்த்து 2 நிமிடங்கள் வதக்கவும். இதில் வெல்ல கரைசல், தேங்காய்பால் ஊற்றி நன்கு கொதித்தவுடன் நெய்யில் வறுத்து முந்திரி, திராட்சை மற்றும் தனியாக எடுத்து வைத்த பழங்களை சேர்த்து நன்கு கொதி வந்ததும் இறக்கவும். முக்கனி பாயாசம் தயார்.